ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி சைடு காரக்குழம்பு, மீன் குழம்புலாம் தேங்காய் அரைச்சிட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த குழம்பு தான் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் காய்ஞ்சதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெயாவது நல்லெண்ணெயாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டேன். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கி இந்த மாதிரி குழஞ்சி வந்ததும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் 2 மல்லிப்பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், காரத்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தனி மிளகாய் தூள் அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. நல்லா இது கூட நம்ம குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதுவும் நம்ம சேர்க்கணும். சேர்க்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாக வரும். நம்ம ஊரில் சைடில் இதில் சேர்த்து வச்சுக்குவாங்க, எல்லோரும் குழம்பு மிளகாய் தூள்னு அரைச்சி வச்சுக்குவாங்க. அதையும் நம்ம போட்டு இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டோன்னே எண்ணெயில் நல்லா கிளறினா அந்த வாசனைகள், பச்சை வாசனைகள்லாம் போகும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இந்த கலவையில் ஊற்றிடுங்க. நல்லா ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம மூடி வச்சு அந்த பச்சை வாசனையும் மசாலா வாசனையும் போகிறதுக்கு கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, தேங்காயும் சின்ன வெங்காயமும் நான் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் சைடில் வைப்பாங்க. அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த கொதித்ததுக்கப்புறம் இந்த புளி தண்ணியில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி மறுபடியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் இது கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் கழுவி வச்சுருக்கோம். உப்பு போட்டு அந்த மீன் துண்டுகளை எல்லாத்தையும் ஒன்றா தீயை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. ஏன்னா நமக்கு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது மேலே அள்ளி தெரிக்கும். மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம மீன்களெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மிலே வச்சு மீனை வேக வைக்கணும். சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது எல்லாம் ஒன்று போல் வெந்து வரும். தீ நமக்கு ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அள்ளி தெரிக்கும். சரியாக உடஞ்சி போகாமலும் சில மீன்கள் ஆயிரும், வேகாமலும் இருக்கும். அதனால தான் நம்ம மிதமான சூட்டில் வேக வைக்கணும். இந்த மாதிரி போட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு கால் மணி நேரம், அப்படி இல்லைன்னா 20-25 நிமிஷமாவது நம்ம வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நமக்கு பார்க்கும்போதே தெரியும். பார்த்திங்களா, இப்போ எவ்வளவு வற்றி நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு 1/4 மணி நேரம் கழித்து. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. உடனே எடுத்து சாப்பிடாம மீன் குழம்பு மறுநாள் எடுத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. நல்லா துண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில்